ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விஎஸ் விலாக்ஸ். உங்கள் அனைவருக்கும் எனது அன்பு வணக்கம். இன்றைக்கி நம்ம இட்லி மாவு வச்சு காரப்பணியாரம் அவ்வளோ சாஃப்டாக ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. இந்த வீடியோவை பார்த்து நீங்கள் இதே மெத்தடில் செஞ்சு பாருங்கள். பணியாரம் பிள்ளைங்க விரும்பி சாப்பிடுவாங்கங்க. இதுக்கு சட்னி அந்த மாதிரிலாம் எதுவுமே வேணாங்க, இப்படி கொடுங்க, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு. இதுக்கு இட்லி மாவு நான் எடுத்து வச்சுருக்கேன். இந்த அளவுக்கு ரொம்ப புளிக்காமல் கரெக்டாக புளிப்போடு உள்ள மாவு எடுத்து வச்சுக்கோங்க. இதெல்லாம் நான் எண்ணெயில் வறுக்கிறப்ப சொல்கிறேன். கொஞ்சமாக நல்லெண்ணெய் விட்டுருக்கேங்க. இதில் கடுகு உளுந்தம்பருப்பு போட்டுடலாம். கொஞ்சம் கடலைப்பருப்பு, இதுலேயும் கருவேப்பிலை, வத்தலை இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படி இருந்தால் தான் நம்ம பணியாரத்தோடு சேர்ந்து சாப்பிட்றப்ப நல்லாயிருக்கும். பெருசாக இருந்தால் தூக்கி போட்டுருவாங்க. அதே மாதிரி கருவேப்பிலையும் இந்த மாதிரி சின்ன சின்னதாக சிசர் வச்சு கட் பண்ணுங்கள். ரொம்ப சிறுசாக நல்லா கட் பண்ணலாங்க. இஞ்சியும் இந்த அளவு கட் பண்ணி வச்சுக்கோங்க. இதெல்லாம் நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம சீரகம் ஒரு 1/4 ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கோம். அதையும் போட்டு வறுத்துக்கலாங்க. இதுலேயும் பச்சை மிளகாய், ஒரே ஒரு பச்சை மிளகாய் இப்படி சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டிருக்கேன். இந்த அளவு மாவுக்கு ஒரு வத்தலையும் ஒரு பச்சை மிளகாயும் போட்டிருக்கேங்க. கரெக்டாக இருக்கும் காரம். எல்லாத்தையும் சிறுசாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. பெரிய வெங்காயம் 2 எடுத்து இந்த மாதிரி சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேங்க. இதை நல்லா வதக்கிக்கலாம். ரொம்ப ஓரளவு கண்ணாடி பதம் வர்ற வரைக்கும் வதக்கிக்கலாம். வெங்காயம் இந்த மாதிரி கண்ணாடி பதம் வந்தோடனே இறக்கிடலாங்க. இதில் பெருங்காயத்தூள் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. நான் சேர்க்க மறந்துட்டேன், சேர்த்துக்கோங்க. ரொம்ப மணமாக இருக்கும். இப்போ கொத்தமல்லி தழை சின்ன சின்னதாக நறுக்கி போட்டு இதையும் நல்லா கலந்து விட்டு இறக்குனா இதுக்கு தேவையான மசாலா ரெடிங்க. இந்த மசாலாவை அப்படியும் நம்ம மாவில் போட்டுடலாம். மாவில் போட்டு நல்லா கலந்து விட்டு சுட்டு எடுங்களேன். பணியாரம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. இதில் கொஞ்சம் தேங்காய் துருவல் போடுறேன். ஒரு 2 ஸ்பூனு, பெரிய ஸ்பூனுக்கு 2 ஸ்பூன் தேங்காய் துருவல் போடுறேன். இது வேணா சேர்த்துக்கோங்க, வேண்டாம் அப்படின்னா ஸ்கிப் பண்ணிடுங்க. இது போடுறப்போ கூடுதல் டேஸ்ட்டுங்க. அதனால் முடிஞ்ச வரைக்கும் போட்டு செய்யுங்க, அவ்வளோ நல்லா இருக்குங்க. இதை நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ சுட வேண்டியதாங்க. எவ்வளோ ஈஸியாக முடிஞ்சது பாருங்கள். டெய்லி என்ன ஸ்நாக்ஸ் செய்கிறது இப்படி டவுட் இருக்கும் இல்லையா? இட்லி மாவு வச்சு இந்த மாதிரி டேஸ்ட்டாக பண்ணி கொடுங்க. இப்போ நான் பணியாரக்கல் வச்சுருக்கேங்க அடுப்பில். கொஞ்சமாக நெய் விட்டு நான் சுட போகிறேன். நல்லெண்ணெய் விட்டு சுடலாங்க, ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. நெய் விட்றப்போ கூடுதல் டேஸ்ட்டு. இது நல்லா சூடானதுக்கப்புறம் ஸ்டவ்வை சிம்முலையும் இல்லாமல் மீடியமும் இல்லாமல் வச்சு மூடி வச்சு சுட்டு எடுக்கணுங்க. இது பொங்கி வரும், அதனால் 3/4 பாகம் மட்டும் மாவு விட்டுக்கலாம். இது இரும்பு கல் அப்படிங்கிறதுனால குழி நல்லா பெருசாக இருக்குங்க. இப்போ மூடி வச்சிடலாம். ஒரு 5 நிமிஷம் கழித்து பாருங்கள். ஏன்னா நம்ம ஸ்டவ்வை ரொம்ப மீடியம் இல்லாமல் சிம்லேயும் இல்லாமல் வச்சுருக்கோம். அதனால் ஒரு 2-3 நிமிஷமாக தேவைப்படுங்க. நல்லா வெந்ததுக்கப்புறம் இப்படி திருப்பி போடுங்க. திருப்பி போட்டு ஒரு 2 நிமிஷம் கழித்து எடுத்த அருமையான பணியாரம் ரெடிங்க. இதே மாதிரி செஞ்சு பார்த்து சாப்பிட்டு பாருங்கள். ரொம்ப ரொம்ப உங்களுக்கு பிடிக்கும். ரொம்ப வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளுக்கு ஷேர் பண்ணி விட்டுட்டு அப்படியே ஒரு லைக் போடுங்கங்க. பாருங்கள், புஸ்ஸுன்னு இருக்கும். மிஸ் பண்ணாமல் செஞ்சு பாருங்கங்க.